ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபியில் ஒரு ஹெல்த்தியான ராகி தென அரிசி இட்லி தோசை மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி, ஒரு கப் அளவுக்கு தென அரிசி, ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு அவல், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணா ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா தண்ணில 3ல இருந்து 4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க நைட் ஃபுல்லா கூட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஊர்ன ராகியும் அரிசியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம இட்லி தோசை போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். அப்பதான் இட்லி தோசை டேஸ்டா இருக்கும். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம தோசை சுடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ராகி தென அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணா நீங்க ராகி கூட குதிரைவாளி இல்லைன்னா வரகு அரிசி கூட சேர்த்து நீங்க இந்த மாதிரி தோசை எல்லாம் இட்லி செய்யலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க நம்மளும் வாரத்துக்கு ஒரு முறை ராகி தோசை இல்லைன்னா கம்பு தோசை இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியா எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.